ஹலோ வியூவர்ஸ். ஸோ இப்போ இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து மலைக்கோயில் திருவிழாவுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அதுக்காக வந்து குஹனுக்கு என்னென்ன எசென்ஷியல் திங்ஸ் வந்து நான் பேக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து நான் இதை சொல்ல போகிறேன். டோட்லர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எசென்ஷியல் கிட்ஸ் என்னெல்லாம் வேணும். இது வந்து ஒன் டே ட்ரிப் அப்படிங்கிறதுனால ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இதே நான் வந்து கொஞ்சம் ஒரு 2 days 3 days அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து ஒரு பெரிய பல்கிங்காக தான் என்னோடய பேக்கேஜ்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் அண்ட் எசென்ஷியல் மோஸ்ட் நீடட் கிட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, தொட்டில் துணி. அங்கே வந்து எங்களுக்கு மண்டபம் இருக்குது. ஸோ அந்த மண்டபத்தில் கண்டிப்பாக வந்து கொக்கி இருக்குது. அதனால் ஒரு தொட்டில் துணி எடுத்து வச்சுக்கிறேன். எவ்வளோ தான் தொட்டில் துணி இருந்தாலும் நம்ம பாட்டிஸ் அவங்களோட இல்லை தாத்தாவோட வேஷ்டி அதில் போடுற ஒரு கம்ஃபர்ட் வந்து பேபிஸ்க்கு எப்போவுமே வராது. அதனால் ஒரு சாரீ. அண்ட் செகண்ட் திங் வந்து நியூஸ் பேப்பர்ஸ். இது வந்து எப்போவுமே தேவை, எதுக்குனாலும் தேவை. குழந்தைங்க ஏதாவது சாப்பிட வைக்கிறோன்னா ஏதாச்சும் செஞ்சுருவாங்க, இல்லை அவங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸ் பாத்ரூம் வருது, ஏதோ ஒன்று எதுக்குனாலும் இது தேவை. அதனால் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கிறோம். எல்லா அம்மாவுக்கும் தெரியும் கண்டிப்பாக வந்து அவங்கவுங்க பேபிஸ்க்கு வந்து எப்போ சுச்சு கக்காஸ் அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பேபிக்கு ஈவினிங் டைம் தான் வரும். அதனால் நான் கண்டிப்பாக இதை எடுத்து வச்சு தீரணும். ஸோ அதுக்காக வைப்ஸ், வெட் வைப்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா டவல்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ டவல்ஸ் நம்ம பேக் பண்ணிக்கிறோம். ஒரு 3 டவல் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் பீஸ் தேவை. நிறையாவே தேவை, கொஞ்சம் இல்லை. அவன் எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு வைப் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒன்று இழுத்து போட்டு சிந்திட்டு ஆடிட்டே தான் இருப்பாங்க பசங்க. அதனால் ஹேண்ட் கீ வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் கோவிலுக்கு போகிறனால டே டைமில் வந்து அங்கே பார்த்திங்கன்னா மலை கோவில் இல்லையா, அதனால வந்து டே டைமில் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். அண்ட் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே அந்த பனி இறங்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப சில்லுன்னு ஆக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து 2 சம்மர் டைமில் போடுற மாதிரி 2 துணி, காட்டன் துணி எக்ஸ்ட்ரா தான் இதெல்லாம். அண்ட் நைட்டு நாங்கள் எப்படி நைட்டு ஒரு 8-9 ஆயிரம் வரத்துக்கு. ஸோ ஃபுல் ஹேண்டில் ஸ்லீவ் வச்சு ஒன்று, அண்ட் ஃபுல் பேண்ட் ஒன்று, கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுக்காக அவனுக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டயப்பர்ஸ். ஸோ அது கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது போக வந்து அவனுக்கு பிடிச்ச 2 டாய்ஸு. அங்கே எப்படி குழந்தைங்கலாம் வருவாங்க, இருந்தாலும் சும்மா அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட் கோசம் 2 டாய்ஸு அண்ட் ஒரு கோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்த விட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து இது ஆக்சுவலி என்னென்னா வந்து இந்த மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் பேச்சஸ்ன்னு சொல்லிட்டு, இது நான் பேபி ஹேக்கோட ப்ராடக்ட் தான் வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், பார்த்துட்டு போகிறோம், இல்லை வேறு எங்கேயும் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு பேச்சஸாக தான் இருக்கும், ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதை எடுத்து குழந்தைங்களோட கால்லையும் இல்லை கையில் இந்த பக்கம் இல்லை காலில் இந்த ஆங்கிள் கிட்ட அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் மஸ்கிட்டோஸ் ஆர் இன்செக்ட்ஸ் அவங்கக்கிட்ட வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக இது வாங்கினது, இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இப்போ மவுண்டனுக்கு போகிறோம் அப்படிங்கிறனால இது ஒன்று எடுத்துருக்கேன் நான். கண்டிப்பாக அவங்க குழந்தைங்கன்னா எல்லா பக்கம் ஓடுவாங்க, விளையாடுவாங்க. மோஸ்ட் நீடட் எசென்ஷியல் கிட் வந்து பேக் பண்ணிட்டோம். இது வந்து நாங்கள் மதியம் போயிட்டு நைட்டு வரத்துக்கு நாங்கள் இவ்வளோ பேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாமே பேக் பண்ணியாச்சு. அவனும் கரெக்டாக முடிச்சிட்டான். அவன் வரத்துக்குள்ளே ஜிப்பை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஹாய் எங்க குஹன் பிட்டு முட்டு எந்திரிச்சிங்களா தங்கம்? எந்திரிச்சு வாங்க வெளியே.